ഒരാൾ കൂടി ചേരുന്നുണ്ട്. ഇത് അന്ന് ആ അപകടത്തിൽ ഇരയായിപ്പോയ ശരവണൻ്റെ ബന്ധുവാണ്. உங்களோட பேர் என்ன? செந்தில்குமார். ஏதாவது விவரம் கிடைச்சா? இல்லை, வேறு எந்த விவரம் கிடைக்கல எங்களுக்கு. இப்போ நான் வந்து இப்போ 8 நாள் ஆச்சு. 8 நாள் எனக்கு வந்து சரவணை பற்றி எந்த விவரம் கிடைக்கல. சரவணை ஏதாச்சும் ஒரு விவரம் கிடைக்கும், ஏதோ அர்ஜுன் எப்படியோ அது போல் அர்ஜுனை எப்படி பார்க்குறாங்களோ அதுபோல் என்னோடய சரவணனையும் வந்து என்ன மச்சினை, என் ஒய்ஃபோட அண்ணன், அதுபோல் ஏதோ கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேரளா. லாஸ்ட்டு வந்து எப்போ கால் பண்ணி? லாஸ்ட்டு வந்து அன்னைக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 7:36க்கு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பேசியிருக்காங்க. நான் சாயை குடிக்க வண்டி நிப்பாட்டி இருக்குது, சாயை குடித்து தண்ணி அங்கே கேனுக்கு பிடிப்பாங்க, அந்த கேனுக்கு பிடிச்சிட்டு நான் கிளம்புவேன். குளிக்கிறது எல்லா டிரைவர்ஸும் அங்கே மேக்ஸிமம் எல்லா டிரைவரும் நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி அந்த இடத்துல நிப்பாட்டி அவர் சாயை குடித்து டிஃபன் சாப்பிட்டு நான் கிளம்புவேன் அப்படின்னு வீட்டில் 7:36க்கு பேசினார். அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எதுவுமே இல்லை. 10 மணிக்கு 9:57க்கு எனக்கு குரூப்பில், நான் வந்து நானும் டிரைவர் தான், எல்பிஜி டிரைவர் தான். குரூப்பில் வந்து என் குரூப்பில், என்னோடய குரூப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டோட நிலவரம் போட்டாங்க. அப்போ தான் நான் யார் என்னென்னு பார்க்கல, இது சரவண வண்டி அப்படின்ட்டு உடனே அவங்க ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அவங்க ஓனர் எனக்கு தானே அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு கிளம்பி அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் காலையில் இங்கே வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இதுவரையும் வந்து சரவணன் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியல. வண்டி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், வண்டி ஓனர் வந்து வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி எல் போட்டு இதாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி எடுத்துக்கிட்டாங்க. வண்டி எதுவே பிரச்சனை இல்லை, வண்டி எல் போட்டு ஃப்ரண்டில் அடி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த மண் சரிஞ்சு வண்டி அப்படி எல் போட்டுருச்சு. வண்டி அந்த ஜீப் மட்டும் அப்படி திரும்பி ஃப்ரண்டில், லெஃப்ட் சைடில் ஃப்ரண்டில் அடி. சரவணா எதுவுமே கிடைக்கல. அவர் சாயை குடிக்க போனாரா, இல்லை டீ கடைக்குள்ள இருந்தாரா, இல்லை சாயை குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு அது வந்தையில் அந்த மாதிரி ஏதோ சம்பவம் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இது பண்ண முடியல. அம்மா வந்து அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்து இப்போ டிஎன்ஐ கொடுத்தாங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, 2 டேஸ்க்கு முன்னாடி. அந்த 2 நாளைக்கு அப்புறம் இன்னும் வந்து டிஎன்ஐ ஏதாச்சும் பாடி ஏதாச்சும் கிடச்சிதுன்னா டிஎன்ஐ பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வர சொல்லி டிஎன்ஐ டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. எதுவும் பாடி கிடச்சிதுன்னா சரவணன் பாடி அப்படின்னு மேட்ச் பண்ணி டிஎன்ஐயில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்.